வெள்வேல மரங்கள் நிறைந்திருக்கும் திருவேற்காடு ஒருமுறை வெள்ளத்தால் அழிந்தது. நாட்கள் பல கடந்தன. வெள்ளம் வற்றியது. மரத்தடியிலிருந்து அன்னையும் லிங்கமும் ஒன்றாக தோன்றினார்கள். குறிபார்க்கும் பெண்மணியாக வேடமிட்டு அன்னை ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தாள். பலரும் அவளிடம் குறிபார்க்க வந்தார்கள். அவள் சொல்லும் வார்த்தையில் ஒன்று கூட தவறியதில்லை. ஒருமுறை சூரிய பகவானுக்கே குறி சொல்லிவிட்டாள். இதை பார்த்த சூரிய பகவான், உலகிற்கே ஒளி கொடுக்கும் எனக்கே நீ குறிபார்க்கிறாயா என்று அவளை ஏளனம் செய்தார். தன் ஒளியில் அவளை மறைத்து விட்டார். ஒளியில் மறைந்திருந்த அன்னை சூரிய பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார். உன் ஒளி மங்கி போகும் என்று சொன்னாள். அன்றிலிருந்து சூரிய பகவானின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கத் தொடங்கியது. அப்போதுதான் சூரிய பகவானுக்கு தெரிந்தது, வந்திருப்பது குறிபார்க்கும் பெண்மணி அல்ல, உலகை படைக்கும் ஆற்றல் கொண்ட அன்னை பராசக்தி என்பது. ஓடிச் சென்று அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினார். உலக மக்களே என்னை வணங்கும் ஞாயிற்றுக்கிழமை என்று உன்னை வணங்குவார்கள் என்று சொன்னார். அவள்தான் கருமாரி அம்மன். மதிச்சின்னன் என்ற விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் செல்வந்தனாக இருந்தான். பல ஏக்கர் நிலங்களை தனக்கு சொந்தமாக வைத்திருந்தான். எல்லா பயிர்களையும் விவசாயம் செய்து வந்தான். ஒரு நாள் ஒரு பசுவும் கன்றும் அவன் வயலுக்குள் நுழைந்தது. எல்லா பயிர்களையும் அழித்து விட்டது. பார்த்த மதிச்சின்னனுக்கு கோபம் தலை உச்சிக்கேறியது. அம்பை எடுத்தான், எய்தான். கன்றின் மேல் பட்டது. வலியால் துடித்தது கன்று. கன்றின் தாய் அன்னை பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டது. அன்னை பார்வதி தேவி கையில் வாளுடன் மதிச்சின்னன் முன் வந்து நின்றாள். அவன் குடும்பத்தையே அழித்து விட்டாள். அவன் அண்ணன் மரத்தடியில் போய் மறைந்து கொண்டான். இறுதியில் அன்னையின் திருவடிகளில் சரணடைந்தான். அன்னை பார்வதி தேவி அவனை பார்த்து, இந்த இடத்தில் எனக்கொரு கோயிலை எழுப்பு, இந்த ஊர் மக்களின் குறைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னாள். உடனே அந்த இடத்தில் ஒரு கோயிலை எழுப்பி அந்த அம்மனுக்கு பட்டத்தரசி அம்மன் என பெயர் சூட்டி வணங்கினார்கள். அர்ச்சுனாபுரம் பகுதியை ராமலிங்க சேதுபதி என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவருக்கு நல்லதங்காள் நல்ல தம்பி என்று 2 குழந்தைகள் இருந்தார்கள். சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து விட்டார்கள். திருமண வயதை எட்டியவுடன் மானாமதுரை மன்னன் காசிராஜனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அவளுக்கு 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள். 12 ஆண்டுகள் மானாமதுரையில் மழை பெய்யவில்லை. குழந்தைகள் பசியால் வாடினார்கள். அவர்களை அண்ணன் வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என முடிவெடுத்தாள் நல்லதங்காள். அண்ணன் வீட்டுக்கு வந்த நல்லதங்காளை அவமானப்படுத்தினாள் அண்ணி. அவமானத்தை தாங்க முடியாமல் அருகில் இருந்த கிணற்றில் சென்று தன் குழந்தைகளை வீசிவிட்டு தானும் விழுந்து விட்டாள். மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு செல்ல காசிராஜன் வந்தான். செய்தி அறிந்து மனமுடைந்து போய் தானும் அவர்களோடு இணைந்து விட்டான். வியாபாரத்திலிருந்து வீடு திரும்பினான் நல்ல தம்பி. துக்கம் தொண்டையை அடைத்தது. அவனும் அவர்களோடு இணைந்து விட்டான். ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்தில் ஒரு கோவிலை எழுப்பினார்கள். அதுதான் பத்திராயிருப்பு நல்லதங்காள் திருக்கோவில். இந்த கோவிலில் மூலவர் ஸ்தானத்தில் நல்லதங்காள் அமர்ந்து அருள்பாலித்து வருகிறாள். மனுகுலத்தில் அநீதி தலைவிரித்து ஆடியது. மக்களை நீதியின் பாதையில் நடத்த நினைத்த சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி என்ற திருக்கோலத்தில் தவம் புரிய தொடங்கினார். பார்வதி தேவி அருகில் வந்து, நான் இருக்க நீங்கள் தியானம் செய்வது நியாயமா என்று கேட்டாள். தேவியே, நீ பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. அங்கே என் பக்தன் ஜம்பு நாவல் மரத்தடியில் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். அருகில் நீயும் அமர்ந்து தவம் செய் என்று சொல்லி அனுப்பினார். பூமிக்கு வந்த பார்வதி தேவி நாவல் மரத்தடியில் அமர்ந்து தவம் புரிந்த ஜம்பு முனிவரை பார்த்தாள். காவிரி நதியில் இருந்து நீர் எடுத்து லிங்கம் அமைத்து சிவனை வழிபடத் தொடங்கினாள். ஒரு நாள் ஜம்பு முனிவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். நாவல் பழங்களை பிரசாதமாக கொடுத்தார். பழத்தின் மகிமையை உணர்ந்த ஜம்பு முனிவர் விதையுடன் அதை விழுங்கிவிட்டார். வயிற்றுக்குள் மரமாக வளர்ந்து கிளைகள் விட்டு தலை வெடித்து முக்தி அடைந்தார். அன்னை பார்வதி தேவி நீர்லிங்கம் பிடித்து வழிபட்ட தலம்தான் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயம். மகாவிஷ்ணுவின் ஆபரணங்களிலிருந்து தோன்றியவள்தான் அபிராமி அன்னை. திருக்கடையூரில் ஆட்சி புரிந்து வருகிறாள். இரவும் பகலும் இவளையே தியானித்துக் கொண்டிருந்த சுப்பிரமணிய பட்டருக்காக அமாவாசை திதியையே பௌர்ணமியாக மாற்றியவள். சுப்பிரமணிய பட்டருக்கு அபிராமி பட்டர் என்ற பெயரை கொடுத்தவள். அவர் பாடிய அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்தால் அளவற்ற நன்மைகள் கைகூடி வரும்.